நீ ஏன் இது வரைக்கும் ஒரு பொம்மைய கூட எடுத்துக்கல? போ, அதுக்குள்ள போய் பாரு. பாத்தியா பீம், எங்கிட்ட இருக்கிற அற்புதமான பொம்மை இதுதான். இந்த பொம்மையோட பேரு பீம். விதவிதமான வண்ண வண்ண பொம்மைகளாட வந்திருக்கேன். காளியா கிட்ட இருக்கிற காரை விட நல்ல பொம்மை எனக்கு வேணும். வித்தியாசமா இருக்கணும், அருமையா இருக்கணும், நல்லாவும் இருக்கணும். அந்த மாதிரி பொம்மை வேணும்னா நீங்க பொம்மை உலகத்துக்கு போனாதான் கிடைக்கும். நீங்க எல்லாரும் எங்க கூட வரீங்களா? பீம், நான் உனக்கு காட்ட போற பயங்கரமான பொம்மைய பார்த்து நீ விளையாடுறதையே மறந்துட போற. இதுதான் இந்த பொம்மை உலகத்துல இருக்கிற ஒரு விசேஷமான பொம்மை. சரி பீம், சொல்லு, நீ ஏன் இது வரைக்கும் ஒரு பொம்மைய கூட எடுத்துக்கல? போ, அதுக்குள்ள போய் பாரு. பாத்தியா பீம், எங்கிட்ட இருக்கிற அற்புதமான பொம்மை இதுதான். இந்த பொம்மையோட பேரு பீம். வாங்க, நாம டோலக்பூருக்கு போகலாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்மைக்காரன் தான். ஏய் ராஜு, போ, எனக்கு லெமன் ஜூஸ் கொண்டு வா. பீம், அந்த பொம்மைக்காரன் கோட்டைக்கு வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டான். வாங்க நண்பர்களே, இந்திரவர்மனா? நான் டோலக்பூர் வீரம் பீம தாவி கொடுத்த ஆடுற பொம்மையாக்கிட்டேன். இத பாரு, நீ இப்ப உன் தோல்விய ஒத்துக்கலன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால எங்க டோலக்பூர் எதுவும் பண்ண. பீமோட கதை முடிஞ்சது. தாக்குங்க. மறுபடியும் பீம்க்கு சாவி கொடுத்தாகணும். பீம், போதும், என்ன அடிக்காத. போதும், என்ன அடிக்காத பீம், அடிக்காத. என்ன பழையபடியே மாத்திடு, இல்லன்னா ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது, எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அதை கீழே போடு காளியா.
இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லனா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியுது. ஓடுங்க ஓடுங்க, கருப்பு ராணியோட படைகள் வருது. நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். எங்க வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க புதி நிறைந்த அந்த வண்ண பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, கருப்பு ராணி அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு. எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா சொல்லு? இந்த பீம் சுட்கி, அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு. அங்க பாருங்க, அந்த கதவு மறுபடியும் திறந்திருக்கு. இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் ஹை ஜம்ப் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பீம், சுட்கி, காலியா, ராஜு, ஜக்கு, டோலு, போலு, இந்துமதி, அப்புறம் பைல்வான்புரத்திலிருந்து சோட்டா மண்ணு, கீச்சர். ஜூக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த யோசனை வந்தது. அங்க கங்காரு ஹை ஜம்ப் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தாங்க. அதனால இன்னைக்கு இங்க சிறப்பு விருந்தினர் கங்காரு. இதோ மிஸ்டர் கங்காரு. ஒரு அடி உயரம், 2 அடி உயரம் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது அடுத்ததாக 3 அடி உயரம் தாண்ட வேண்டும். சுட்கி, இந்துமதி, ஜக்கு மிகவும் அருமையாக தாண்டி விட்டார்கள். ஆனா பாவம் டோலு போலுவால இந்த உயரத்தை தாண்ட முடியல. அவங்க பாவம் போட்டியிலிருந்து விலக்கப்பட்டார்கள். நாம கவலைப்படக்கூடாது. அடுத்த வருஷம் நாம கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம். உன்னோட ஹை ஜம்ப்ல ஒரு ஸ்டைலே இல்லையே. என்ன பாரு, ஒரு உண்மையான சாம்பியன் எப்படி ஜம்ப் அடிப்பான்னு தெரிஞ்சுப்ப. என்னோட ஸ்டைல இப்ப கவனி. சோட்டா மண்ணு தவறுதலா தாண்டினதால கால்ல சுளுக்கு ஏற்பட்டுடுச்சு. இப்ப அவராலையும் பாவம் இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை அனாவசியமா கிண்டல் பண்ணிட்டேன். உன் திறமைக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல. இப்பொழுது அடுத்த ரவுண்ட் ஆரம்பமாக போகுது. 5 அடி உயரம்.
பிரமாதம், ரொம்ப அருமையா தாண்டினா. இன்னைக்கு காளியாவும் நல்ல ஜோர்ல தான் இருக்காரு. இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, பீமோ காளியாவோ புது ரெக்கார்ட உருவாக்குவாங்களான்னு. 6 அடி 3 அங்குலத்தை இவங்க தாண்டுவாங்க. ரொம்ப அருமையா ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க காளியா. உன்னால கண்டிப்பா இது முடியும். இன்னைக்கு நீ ஒரு புது ரெக்கார்ட உருவாக்க தான் போற. பொழுது வந்து கொண்டிருக்கிறார் காளியா. தலைவர் காளியா, தலைவர் காளியா. நான் காண்பது கனவா நனவா? ஆனா காளியா கங்காரு கிட்ட அந்த பரிசு வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் குதிக்க வேண்டி இருக்கு.